இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. புது வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வெல்கம் டு பகவதி கிச்சன். நான் மாலா பாலசுப்ரமணியன். இன்னைக்கு நான் உங்களுக்கு பாதாம் பிசின் அல்வா செஞ்சு காட்ட போறேன். பாதாம் பிசின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த அல்வா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பாதாம் பிசின் அல்வா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பாதாம் பிசின் அல்வாவுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நான் இங்கே ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு கப்புனா 200 கிராம். 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசின், 3/4 கப்பு சுகர், அரை கப்பு கீ, 2 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட், 2 டேபிள் ஸ்பூன் சாப்டு பாதாம்ஸ், கொஞ்சம் கார்டமம் எசன்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்க கார்டமம் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் 3 கப்ஸ் ஹாட் வாட்டர். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் சூடாயிடுச்சு. நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பாதாம் பிசின் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம இதில் கொஞ்சம் சூடாகணும். கீ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா பஃப் ஆகும். ஹைல வச்சு பண்ணக்கூடாது ஸ்டவ்ல. இப்போ பிளேட்ல எடுத்துக்கலாம். ஃபுல்லா ஒரே வாட்டியும் ட்ரை பண்ணலாம். ஸ்டவ் சிம்ல வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மீன் டைம் நான் பாருங்க ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதுல இந்த வீட் ஃப்ளாரை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் கீழ. ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இந்த பாதாம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு இதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கணும். இப்போ இந்த கோதுமை மாவு
நல்லா ஃப்ரை ஆச்சு பாருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நான் பாருங்க ஹாட் வாட்டர் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதில் போடணும். வச்சுக்கணும். இந்த க்ரஷ் பண்ண பாதாம் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். க்ரஷ் பண்ண பாதாம் இதையும் கொட்டணும். டெசிகேட்டட் கோகோனட், கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சாப் பாதாம்ஸ், சுகர், பாதாம் பிசின் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எல்லா கடைகளும் கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு இது சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்குது. கொஞ்சம் கார்டமம் எசன்ஸ், நீங்கன்னா கார்டமம் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான பாதாம் பிசின் அல்வா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.